ரைஸ் குக்கரில் எப்போவுமே சாதம் மட்டும்தான் பண்ண முடியுங்களா? இல்லைங்க, இதில் பிரியாணி பண்ணலாம், கிச்சடி பண்ணலாம், வெரைட்டியாக நிறையாவே சமைக்கலாம். இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் வச்சு நம்ம ரைஸ் குக்கரில் எப்படி பிரியாணி, சிக்கன் பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரைஸ் குக்கரில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு அவர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இப்போ நம்ம ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிட்டு எண்ணெய் சேர்த்திடலாம். நான் இங்கே ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிறேன். கிராம்பு, ஏலக்காய், ஒரு ஜாவித்ரி, ஒன்றுன்னா சின்ன பீஸை ஒரு ஜாவித்ரி சேர்த்திருக்கோம். கிராம்பு பார்த்திங்கன்னா பொடுசாக இருக்கிறதுனால ஒரு 6-7 எடுத்திருக்கேன். அதுவும் பாருங்கள் மேலே இருக்க முக்கெல்லாம் உடஞ்சிருக்கு, அதனால ஒரு 6-7 எடுத்திருக்கேன். இல்லாட்டி நீங்கள் ஒரு 4-5 எடுத்தால் சரியாக இருக்கும். இப்போ இதை சேர்த்திடலாம். அடுத்ததாக லவங்கப்பட்டை பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அளவுக்கான லவங்கப்பட்டை 2 எடுத்திருக்கேன், அதுவும் இதோடு சேர்த்திடலாம். அடுத்ததாக சோம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதையும் இதோட சேர்த்திடலாம். இதோட 2 பிரிஞ்சி இலை சேர்த்திடலாங்க. இப்போ இந்த எண்ணெயில் லைட்டாக நம்ம வதக்கி கொடுத்துடலாம். நான் பொதுவாக டேக்ஸால் இல்லாட்டி ரைஸ் குக்கரில் தான் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் ட்ரை பண்ணி பார்க்குறோம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு தடவை பண்ணியிருக்கேன், இருந்தாலும் இந்த தடவை சிக்கனில் ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது நான் ஃபஸ்ட்டு நான் கிரேவி தனியாக குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் இதில் வச்சு அது போல் நம்ம ஹைதராபாதி பிரியாணி மாடலில் ட்ரை பண்ணியிருக்கேங்க. இன்றைக்கி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கரம் மசாலா ஐட்டம்லாம் நல்ல மனம் வந்ததுக்கப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 சின்ன வெங்காயம் நல்லா ஃபைன் சாப் பண்ணியிருக்கேன், அதை இதோடு சேர்த்திடுறேன். இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் சாப் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு குக் ஆகி கொடுக்கும். அடுத்ததாக நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸாக வெங்காயம் 2 எடுத்துருக்கோம், கூட 3 பச்சை மிளகாய், இதையும் இதோடு சேர்த்திடலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதக்கி கொடுத்துடலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்தி வெங்காயத்தை நல்லா புரட்டி கொடுத்துட்டு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வேக்காடு கொடுக்கறதுக்காக. நல்லா ஒரு தடவை புரட்டி கொடுத்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். நமக்கு நல்ல நிறம் மாற வரைக்கும் வதக்கி கொடுத்துடலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நிறம் அழித்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாம். சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துடலாம், இந்த இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை மணம் பார்த்திங்கன்னா நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளியை சேர்த்திடலாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த தக்காளியாக பெரிய சைஸ் தக்காளி ஒரு 3 நம்பர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம ஆல்ரெடி கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கோம், எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் குக் ஆகிறதுக்காக தான் கொஞ்சமாக சேர்த்தினோம். இப்போ திரும்பவும் இதை மூடி போட்டு வேக விடலாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளியோட ஈரப்பதம் மெயின்டைன் ஆகும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்டாக ஜூஸியாக நமக்கு குக் ஆகி கிடைக்கும். அதனால் நம்ம இது போல் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3-4 நிமிஷம் விட்டுறலாம். அதுக்காக அப்படியே விட்டுறாதீங்க, அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விடுங்க. ஏன்னா இது எலக்ட்ரிக் ரைஸ் குக்கருங்கனால லைட்டாக ஓரங்களில் அடி பிடிச்சாலும் பிடிக்கும், அதனால நம்ம 2-3 தடவை திறந்து கலந்து விட்டுறலாம். நம்ம ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுறலாங்க ஒரு தடவை. நான் எதுக்காக இப்படி சொன்னேன்னா, நம்ம ஸ்டவ்வில் வைக்கும்போது சிம் பண்ணி ஹை பண்ணி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ளேமை.
ஆனால் இந்த ரைஸ் குக்கர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஹீட்டில் தான் நமக்கு அது குக் ஆகி வரும். அதனால தான். சப்போஸ் உங்களோட எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் அட்ஜஸ்டபிளாக இருந்ததுன்னா நீங்கள் அது போல் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வீட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அது போல் இல்லை, ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் மட்டும்தான் இருக்குது. இது ரொம்ப பழைய மாடலு. ரெண்டாவது இன்னொரு மாடல்லையும் நம்ம செய்யலாம். நான் சொன்னது போல் ஹைதராபாதி பிரியாணி மாடலில் கிரேவியை வந்து நம்ம ஸ்டவ்வில் வந்து குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கூட வச்சு ஹைதராபாதி மாடலில் பண்ணலாம். ஆனால் அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாங்கிற மாதிரி அது கூடவே அரிசியும் போட்டால் ஸ்டவ்லேயே வேலை முடிஞ்சிடும். அப்புறம் எதுக்கு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வேலை பண்ணணும்? அதனால் அது போல் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்லேயே நம்ம இன்றைக்கி எப்படி பிரியாணி வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இங்கெல்லாம் லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தண்ணி ஊற்றி வேக்காடு விடும்போது அது உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிக்கும். தக்காளி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தொக்கு மாதிரி ஆயிருக்கு. திரும்பவும் லிட் போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சு எடுத்துடலாங்க. பாருங்கள், எண்ணெயில் நல்லா தெளிஞ்சே வந்துடுச்சு. அதுக்கு தான் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வேக விட்டது. தக்காளியும் நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ இதில் கரம் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திடுறேன். இது ஹோம்மேட். பார்த்திங்கன்னா நான் எப்படி அரைப்பேன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாதிக்காய், சோம்பு இதெல்லாம் வந்து நான் மிக்சியில் போட்டு பருப்பருன்னு அரைச்சி வச்சுக்குவேன். பொதுவாக எல்லா மட்டன் வெரைட்டிஸ்க்கும் நான் அதுதான் சேர்ப்பேன். அடுத்ததாக காரத்துக்கு மிளகாய் பொடி சேர்த்திடலாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாற் போல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கோங்க. நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்திருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்திக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய் பொடியும் இந்த கரம் மசாலாவும் எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும். இப்போது இதில் 1/2 கைப்பிடி புதினா தலையும் 1/2 கைப்பிடி மல்லித்தலையும் பொடியாக கட் பண்ணியிருக்கோம். அதை இதோட சேர்த்திடலாங்க. சேர்த்திட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். நமக்கு அந்த மிளகாய் பொடி அந்த கரம் மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம இது போல் புதினா மல்லித்தலையை சேர்த்திருக்கோம். புதினாவும் மல்லியும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்திடலாம். சேர்த்து நல்லா இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. இது ஒரு 3 நிமிஷம் போல் மூடி இருக்கட்டும். பாருங்கள், நல்ல எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்திருக்கு. சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்ல நிறம் மாதிரி இருக்குது. நல்ல கிரேவியும் பாருங்கள் எந்த அளவுக்கு கிரேவி ரெடியாக இருக்குது. இப்போ இதில் அளவு தண்ணி சேர்த்திடலாங்க. நான் இங்கே பார்த்திங்கன்னா 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 300 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். 1க்கு 1.5 ரேஷியோவில் நான் தண்ணி சேர்க்குறேன். இப்போ எப்போவுமே பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா 1 கல் உப்பு அதிகமாக இருக்கணும். அது மாதிரி பார்த்து சேர்த்திக்கோங்க உப்பு. நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம். அதனால் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொதி வந்துடுச்சு. நம்ம இங்கே பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரமாக நான் ஊற வச்சுருக்கேன். நல்லா சுத்தமாக தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம சேர்த்திடலாங்க. இதை கலந்து விட்டுடலாம். இதுக்கு மேலால் ஒரு 1/2 எலும்பிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுடலாங்க. திரும்பவும் கலந்து விட்டுடலாம். நம்ம இது போல் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வந்து பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் இது மாதிரி பண்ணும்போது நம்ம இந்த பிளேட் வந்து நம்ம உள்ளே வைக்கக்கூடாதுங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த கஞ்சியெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே நிற்கிறதுக்காக நமக்கு இது கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கம கம கமன்னு. இதை திருப்பி விட்டுறலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பிரியாணி ரெடியாக இருக்குது. நல்லா உதிரியாகவே ரெடியாக இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும். நம்ம செய்த இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் சிக்கன் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் செக்ஷனில் போஸ்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.